பகவான் சொன்னது தான் இதுவுமே. சித்தார்த்தர் புத்தர் நடு காட்டுல உட்காந்து ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்துன்னு இருந்திருக்கார். அந்த சமயத்துல ஏதோ ஒரு நாட்டு மன்னன் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டான். வந்த வேகத்துல இவர் பார்த்த உடனே, யாரு எதுக்காக உட்கார்ந்திருக்கார், இது என்ன எதுவுமே கேட்காம, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவா. அவன பார்த்த உடனே ஒரேடியா கூச்சல் போட ஆரம்பிச்சிடுறான் இந்த மன்னன். அவன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே அவன் அந்த மாரி பேசியிருப்பான். மெதுவா பார்த்து, "உனக்கு ஏதாவது என்னிடமிருந்து தேவைப்பட்டால் கேள். நான் தருகிறேன். கோபப்படாமல் இருப்பது எப்படின்னு எனக்கு சொல்லித் தர மாட்டேளா? நான் சொன்ன வார்த்தைகள், நான் கொட்டின வார்த்தைகள் எல்லாம் சுடு சொற்கள். எதுனாலயுமே நீங்க பாதிப்படையாம எப்படி இப்படி இருந்திருக்கேப்பா?" கேட்டதும் அவர் சொல்றார், "நீ இப்போ விருந்தாளி வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போறேன்னே வச்சுக்கோயேன். ஒருத்தர் வரார். வந்து விருந்தாளி வரார் உன் வீட்டுக்கு. அப்போ நீ வந்து அவங்க நெறைய பதார்த்தங்கள், இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம் நீ அவளுக்கு குடுப்ப. அதித்தி தேவோ பவ. குடுத்தா, அவர் இது வந்து ஏதோ காரணத்த சொல்லி எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, எதையோ ஒண்ண சொல்லி எனக்கு இது சாப்பிடக்கூடாது, அதனால எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோ. நீ அது யார்ட்ட திரும்பி போயிடும்? உன்னிடமே திரும்பி வந்துரும் இல்லையா? அதே போலத்தான். நீங்கள் எதை எதையோ எனக்கு தந்தீர்கள். நான் கேட்காமலே தந்தீர்கள் மகாராஜா. ஆனா, நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லையே! திருப்பி அவன்கிட்ட தான் போச்சு.